வாழ்வோம் வாழ்விப்போம். எல்லாமே ஒரு அதிசயத்தில் அற்புதத்தில் இருக்கிறது. இதுல நம்ம அழுதுகிட்டு குறை சொல்லிட்டு வெறுத்துக்கிட்டு என்ன இருக்கு? எவ்வளவு அதிசயம். இப்ப நான் சொல்றது அதை நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்க பாடியை மட்டும் எடுங்க. பேசணும். உங்க உடம்பு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை, தலை முடியில இருந்து கால் பாதத்து நரம்பு வரை எவ்வளவு உணர்ச்சியோட இருக்குது யோசிச்சு பாருங்க. நீங்க சாப்பிடுறது முடிக்கு போட்டு கைக்கு போட்டு காலுக்கு போட்டுதான் சொல்லி சொல்லி தீங்குறீங்க. அது எடுத்துக்குது. சிங்க் எடுத்துக்குது, நைட்ரஜன் எடுத்துக்குது, சல்பர் எடுத்துக்குது, ஆக்சிஜன் எடுத்துக்கிறது, இல்ல புரோட்டீன் எடுத்துக்குது, பிரிச்சுக்குது. அதே வேண்டியதை எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு பி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு B12 கம்மி ஆயிட்டுனா இடுப்பு அவ்வளவுதான் பிசைஞ்சிரும். உட்கார்ந்து இருக்க முடியாது. ஐயோ கொடைந்தேன்பீங்க. அப்புறம் என்ன பண்ணும்? டாக்டர்கிட்ட போய் B12 இன்ஜெக்ஷன் போட்டாதான் கொஞ்ச நேரத்துக்கு, அதுவும் 2 நாள் 3 நாள். தலைவலி வந்துட்டுனா துடிக்கிறீங்க. ஒரு மாத்திரையை போட்டுதான் அந்த பெயின் கில்லர் நிறுத்துறீங்க. உள்ளுக்கே இயற்கையாகவே நீங்க சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு ஆகாரத்திலையும் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அப்படியே பிரிச்சு 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 அதுக்கு கொடுத்து விட்டுரு. சாப்பிட்டதை இத்தனை மணி நேரத்துக்குள்ள டைஜஸ்ட் பண்ணணும்னு டைஜஸ்ட் பண்ணுது. உங்களுக்கு ஃபோர்ஸ கொடுக்குது, சக்கையை தனியா தள்ளுது, அறிவுக்கு ஆற்றலை கொடுக்குது. அறிவு கூட அந்த உடம்புக்குள்ளதாங்க இருக்குது. யோசிச்சு பாருங்க. இந்த செல்லுக்குள்ள போக முடியலன்னா முடிஞ்சு போச்சே. என்னங்க வெளியில இருந்து வருது, பட் இந்த கதவு திறந்தாதானே உள்ள போகும் இல்லையா? வெளியில எல்லா வேவ்ஸும் நிறைஞ்சிருக்கு. நாம நம்ம கண்ணையும் காதையும் திறந்தாதான் அது நம்ம உள்ள போகும். இல்லைன்னா போ ஷட் டவுன் தான். பிபிசி ஒர்க் அவுட் ஆயிட்டு தான் இருக்குது. நீ டிவிய திறந்து என்ன பண்ணணும்? ஆன் பண்ணணும். அதே மாதிரிதான் பாடி. அப்ப இந்த பாடி சிஸ்டத்தை நினைச்சு பாருங்க. பல்லு இருக்கும்போது தெரியாது, பல்லு போன மாதிரிதான் தெரியும். சாப்பிடறதுக்கு முடியலையே, கடிக்க முடியலையே, சிரிக்க முடியலையே, பேச முடியலையே, ஏகப்பட்டது இருக்கு. ஆனா பல்லு இருக்கும்போது ஒண்ணும் தெரியாது. மாங்காய் திருடி திருடி கடிச்சு, தேங்காய் திருடி திருடி, அது தேங்காய் திருவுறதெல்லாம் பல்லையே திருவி திருவி வாழ்ந்திருக்காங்க. அப்ப அது என்ன பண்ணும்? இல்ல உணரணும். இது அந்த பாடம் நம்ம சொல்லி கொடுக்கல. அதனால நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். நவ சும்மா சொல்லுவாங்க, திங்காத பல்லு கெட்டு போவோம், திருடி திங்காத, வெளியில உள்ள திங்க, இப்படி சும்மா ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. பட் இட்ஸ் நாட் ஏன்னா அந்த வார்னிங் மட்டும் அவங்களுக்கு பயன்படாது. கூட உள்ளவங்க திருடி தின்னுட்டு இருப்பாங்க. அப்ப இதுக்கு ஆசை வருமா இல்லையா? வீட்டுல நீங்க மாங்காய் திங்க கூடாது, பச்சை காய் புளிப்பு வந்துடும். நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது மரத்துல தூங்குது, அங்க தடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, எட்டி பறிச்சு கடிச்சு ஸ்கூல் போறதுக்குள்ள தின்னுட்டு போயிருவோம். வீட்டுக்கு வரும்போது ஜுரத்தோட வருவோம். புளிப்பு மாங்காய் தின்னாச்சுல. பட்டாதான் இப்படி பட்டு பட்டுதான் தேறிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. அதுக்குதான் முன்னக்கூட்டியே ஒரு குரு கிடைச்சிட்டா எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும். ஜஸ்ட் திங்க் இல்லையா? ஃபண்டமெண்டலா உங்களுடைய லைஃப் ஸ்டைல குரோத்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஒண்ணு ஒண்ணா சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். அது சொல்லி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. யாருக்கு தெரியாதுங்க. நம்பிக்கை வேணும். நீங்க அதை அடாப்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணாத அக்செப்ட் பண்ணணும். அதன்படி நடக்க ஆரம்பிக்கணும். then only it will give power to you. நம்ம அது செய்யறதே இல்லையே.